சென்னையில் இரவு பெய்த மழையால் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்காததால் வழக்கம் போல் போக்குவரத்து நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பெரம்பலூரில் இருக்கும் நமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், வணக்கம். தற்போது அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? மழை இரவெல்லாம் பெய்தது, தண்ணீர் அங்கு தேங்கி நிற்கிறதா? சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை என்றாலே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பது சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்குவது என்பது. ஆனால் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. ஒரு இரவு 1 மணி அளவிலும் கூட இந்த பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து நின்றிருக்கிறது. இப்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பெரம்பூர் சுரங்கப்பாதை. இதே போல சென்னையினுடைய பல சுரங்கப்பாதைகளில் 2-3 அடிக்கு மேல் தண்ணீர் சூழ்ந்ததன் காரணமாக சில சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் காலையில் இருந்து தண்ணீர் முற்றிலுமாக வடிந்து விட்டது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தண்ணீர் இல்லாததன் காரணமாக போக்குவரத்து சரளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கலாம். ஒரு பரபரப்பான சென்னையினுடைய மக்கள் தங்கள் பணிகளுக்கு, வேலைகளுக்கு, பள்ளிகளுக்கு என்று அன்றாட தேவைகளுக்காக பயணிப்போர் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய காட்சி. எனவே இதே போல சென்னையினுடைய தியாகராய நகர் பகுதி, பல்லாவரம், தாம்பரம், அதே போல வடசென்னையில் இருக்கக்கூடிய ஜீவா உள்ளிட்ட பல இடங்களில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளிலும் தண்ணீர் வடிந்திருக்கிறது. கொஞ்சம் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரும் அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே எந்த இடங்களிலும் தண்ணீர் தேங்காமல் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் மக்கள் பயணிப்பதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு முழு வீச்சில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சி. தண்ணீர் பெரிய அளவில் இல்லை, இருந்தாலும் கூட கொஞ்சம் இருக்கக்கூடிய தண்ணீரையும் அப்புறப்படுத்துவதற்காக காலையில் இருந்து அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. இதன் காரணமாக சென்னையில் எந்த இடங்களிலும் தண்ணீர் தேங்காமல் தற்போதைய நிலவரப்படி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விமான நிலையத்தை பொறுத்த மட்டில் சுமார் 35க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. வெளிநாடுகளில் இருந்து, வெளியூர்களில் இருந்து சென்னை நோக்கி வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் திரும்பி சென்றதும் நடைபெற்றது. ஆனால் சுரங்கப்பாதைகளை பொறுத்த மட்டில் எந்தவித பெரம்பூரில் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியிருந்ததை அகற்றும் காட்சிகளை நேரலையில் காண்பித்தீர்கள். கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து அளித்தமைக்கு நன்றி செல்வகுமார்.